வி ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் திஸ் சீன். எனக்கு வந்து என்ன சார் எப்படி சார் இந்த மாதிரி நான் கொஞ்சம் டேரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் என்ன சார் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி சார் நயனே ஒரு நல்ல சூப்பர் சீனுங்கிறாங்க, நீங்க என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த சீன் எனாக்ட் பண்ணும்போது பயங்கரமா சிரிச்சுன்னு இருக்கிறோம், சிரின்னு சிரிச்சுன்னு, அடிச்சிருவியா டக்குன்னு லோக்கல் பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற இருக்க மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ். தியேட்டர்ல கொஞ்சம் நல்லா பயங்கரமா தான் இருந்தது. இந்த சீக்வன்ஸே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணோம். பட் நயன் வாஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் இது இன்னும் இப்படி பண்ணலாம், தியேட்டருக்கு வந்து இன்னும் நல்லா பிடிக்கும் அப்படி இப்படின்னுங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஸோ நாமளும் அந்த ஒரு கீ சீன் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இது. அதில் வந்து அந்த பசுபதியோட இது வந்து நான் கொஞ்சம் நிறைய கேடி வேலைலாம் பார்ப்பேன். ஸோ அப்போ அவங்க வந்து நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நீனடி சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சாங் லீடு, இந்த சாங் லீடுக்கான ஒரு சீக்வன்ஸ் இது. ஸோ யா, அது அந்த ஒரிஜினல் கட்டெல்லாம் இல்லைங்க, அது வந்து நல்ல பஞ்சில் பண்ண கட்டை தான் அது. உங்களுக்கு as ஆக்டரா வந்து இது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் கொடுத்தது? படம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது எங்க ப்ரொடக்ஷன்ல தான் நாங்கள் படம் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், இயற்கைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இந்த படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணுச்சு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணணும், ஜனா அவர்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி கணேஷ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த கதையை காலையில் கேட்டோம், சாயந்தரம் சைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்விஃப்டாக நடந்த ஒரு கதை. அண்ட் டக்குன்னு அமைஞ்சிருச்சு எல்லாமே. சீக்வன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து டிட் ஒன் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கொஞ்சம் பயங்கரமாலாம் பண்ணோம். ஸோ டி கிளாம், ஆமாம், பல்லுலாம் கரெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு லோக்கல் பயா பண்ணியிருப்பேன். எவ்ரிதிங் ஹேப்பன், எல்லாமே மேஜிக் ஆச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக்கான இது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில தான் ஷூட் பண்ணோம். சாதாரணமாக பாண்டிச்சேரியில நிறைய பேர் ஷூட் பண்ண மாட்டாங்க. பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணாலே படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. இந்த அதாவது பாண்டிச்சேரி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஜிங்ஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. பட் எல்லா ஜிங்ஸும் நாங்கள் உடைச்சோம். நாங்கள் வந்து நான் கொடைக்கானலில் பண்ணதுதான் ராம். படம் கூட பாண்டிச்சேரியில தான் ஸ்டார்ட் பண்றோம். எல்லாருமே சொல்றாங்க சென்டிமெண்டா, சரி என்ன சார் எடுத்தவொடனே பாண்டிச்சேரியில ஷூட் பண்றீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நாங்கள் பாண்டிச்சேரிலாம் போய் ஷூட் பண்றோம், என்ன வரவேற்பு, என்ன ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ மேக்ஸிமம் வி ஷார்ட் இன் பாண்டிச்சேரி. அண்ட் இந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்களா, இது வந்து அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அது ஏவிஎம் ஸ்டுடியோல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு ஏவிஎம் ஓனருக்கே தெரியாது. ஸோ அங்க பின்னாடி போய் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 days ஷூட் பண்ணோம். அங்கேயே செட்டு போட்டு, அங்கேயே இது போட்டு. இப்போ நீங்க கூட போய் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த காக்கா கோட்டைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வி ஷார்ட். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.